ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம இப்ப பார்க்க போற டாபிக் அல்ஜீப்ரால வேல்யூ புட்டிங் கான்செப்ட். ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம எது மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ண போறோம்னா, இது மாதிரி ஸ்கொயருக்குள்ள இருக்கிற மாதிரி சம்ஸ். ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி வேல்யூ வந்து போடலாமா போடக்கூடாதான்னு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இது மாதிரி சம்ஸ் தான். இப்ப இந்த சம்ஸ் சால்வ் பண்ண நமக்கு என்ன கான்செப்ட் தேவைன்னா, இப்ப நமக்கு ஏதோ ஒரு இது இப்ப பாருங்களேன், எக்ஸ் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நமக்கு பாருங்க ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான், ரெண்டு வேரியபிள். ஸோ ரெண்டு வேரியபிள் ஒரு ஈக்குவேஷன். ஸோ அப்ப இது வந்து நாட் ஈக்குவலா. இது மாதிரி போன சம்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், இது மாதிரி நாட் ஈக்குவலா இருந்தா ஸ்ட்ரைட்டாவே நம்ம ஏதோ ஒரு டேர்முக்கு நம்ம ஜீரோ பண்ணிக்கலாம். ஆனா இது மாதிரி ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம வந்து ஜீரோவே புட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இங்க இதுதான் கான்செப்ட். ஸோ அப்ப நமக்கு எப்படி இருந்தாலும் பாருங்க, நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஜீரோ இருக்கு. அப்ப நம்மளுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஏதோ ஜீரோ பண்ணுமா? அப்ப ஜீரோ பண்ணணும்னா ஒண்ணு, இந்த ஃபுல் டேர்ம் ஜீரோவா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஜீரோ வருவாங்க. அப்ப இந்த ஃபுல் டேர்ம் ஜீரோனா ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்ம இதை எப்படி எழுதணும்னா, எக்ஸ் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப இது ரெண்டு சைடுமே ரூட் எடுத்துட்டா, ரெண்டு சைடு ரூட் எடுத்தா நமக்கு வெறும் எக்ஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு இருப்பாங்களா? அப்ப நமக்கு எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருப்பாங்க? மைனஸ் டூ தான் இருப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒய். ஸோ நமக்கு ஒய் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. ரெண்டு சைடு ரூட் எடுத்துட்டா ஒய் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப நம்மளுக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு த்ரீ தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க, இந்த சம்ஸ்ல நம்ம எக்ஸுக்கு மைனஸ் டூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்க்கு த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஜீரோ வருவாங்களா? ஸோ இந்த இடத்துல இப்ப நம்ம எக்ஸுக்கு மைனஸ் டூ சப்ஸ்டியூட் பண்றோம். மைனஸ் டூ பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மைனஸ் டூ பிளஸ் டூ ஜீரோவா? ஸோ அதே மாதிரி த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோவா? ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப நம்ம சால்வ் பண்ண மெத்தட்லாம் கரெக்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் வச்சுதான் நாம இப்ப இந்த சம்ஸ்லாம் சால்வ் பண்ண போறோம். இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சம், if x minus 3 whole square plus y minus 5 whole square plus z minus 4 whole square equal to 0, find. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டிஷன்ல நம்ம எடுத்தோன்னே இப்ப நம்ம குயிக்கா சால்வ், நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல மெத்தடு. ஸோ அப்ப எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்னா அப்ப நமக்கு எக்ஸுக்கு என்னவா இருக்கும்? த்ரீயா இருக்கும். பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம இந்த ஸ்டெப் எழுதிடலாம். எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் y minus 5 equal to 0, y is equal to 5. Z minus 4 equal to 0, அப்ப Z ஓட வேல்யூ 4. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் எடுத்து நம்ம இங்க கொஸ்டின்ல புட் பண்ண ஆன்சர். ஸோ நமக்கு 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர்னா 9, 9 by 9 பிளஸ் y ஸ்கொயர்னா 25 by 25 பிளஸ் Z ஸ்கொயர்னா 16 divided by 16. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 1 பிளஸ் 1 பிளஸ் 1. ஓகே, அப்ப நமக்கு 3 வருவாங்க. ஆப்ஷன் C is our answer. Next one. If a minus 2 whole square plus b plus 3 whole square plus c minus 4 whole square equal to 0, then find a minus b plus c. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ அதனால நமக்கு ஒரு ஈக்குவேஷன் த்ரீ வேரியபிள். ஆனா ஸ்கொயர்ல இருக்கனால நம்ம டைரக்டா ஈக்குவல் டு ஜீரோ பண்ணிடலாம். ஸோ அப்ப நமக்கு ஏவோட வேல்யூ இப்ப நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஸோ நம்மளுக்கு a minus 2 equal to 0னா அப்ப a is equal to minus 2 ஈக்குவேஷன் சைட் போச்சுன்னா பிளஸ் 2. b, பிக்கு இந்த இடத்துல என்ன போட்டா ஜீரோ இருக்கும்? 3னா அப்போ மைனஸ் 3ன்னு எடுத்துக்கணும். சி, இங்க மைனஸ் 4னா ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்ம பிளஸ் 4ன்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். எடுத்து இங்க கொஸ்டின்ல புட் பண்ணலாம். ஏங்கிற வேல்யூ 2, மைனஸ் ஆஃப் மைனஸ் 3, அப்புறம் பிளஸ் 4. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 2 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 3 பிளஸ் 4. ஃப்ரெண்ட்ஸ், 5 பிளஸ் 4 9 வருவாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். இஃப் x minus 1 by 3 whole square minus y minus 4 whole square equal to 0, then find x square plus y square. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம x ஓட வேல்யூ என்னவா இருக்கணும்? இது மைனஸ் ஒன் பை த்ரீனா அப்போ நம்மளுக்கு பிளஸ் ஒன் பை த்ரீ தான் இருக்கும். ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ. ஒய்யோட வேல்யூ இது மைனஸ் ஃபோர்னா நமக்கு பிளஸ் ஃபோரா தான் இருக்கும். இதை எடுத்து இங்க ஸ்கொயர் பண்ணிடலாமா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஒன் பை த்ரீ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் ஸ்கொயர். ஸோ ஒன் பை த்ரீ ஸ்கொயர் பண்ண நமக்கு ஒன் பை நைன், ஃபோர் ஸ்கொயர்னா நமக்கு 16. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்சிஎம் வந்து 9. ஸோ இது மல்டிபிள் பண்ணா 9 into 16 144. 144 plus 1, ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 145 by 9. ஆப்ஷன் B is our answer. Next sum. If x square plus y square plus z square equal to 2 times x plus z minus 1, then find x cube plus y cube plus z cube is. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நமக்கு பாருங்க மூணு வேரியபிள். ஸோ நமக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா
நமக்கு வந்து ஏதோ ஒரு வேல்யூ ஏதோ ஒரு டேர்ம் வந்து நம்ம இங்க 0 புட் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி இங்க பாருங்க. இங்க x z தான் இருக்காங்க. y இல்லவே இல்ல. சோ அப்ப நம்ம ஸ்ட்ரைட் அவே y க்கு 0 பண்ணிரலாமா? சோ இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0. நமக்கு ரிமைனிங் क्वेश्चनல x² + z² ஈக்குவல் டு 2 டைம்ஸ் x + z - 1 இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இத நம்ம எப்படி சால்வ் பண்ணனும்னா, இப்ப இங்க பாருங்க. இது ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் பேசிக் மெத்தட். சோ x² plus z² equal to இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணா நமக்கு 2x plus 2z minus 2 இருக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த எல்லா டேர்மையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்தா எப்படி எழுதலாம்? x² minus 2x இந்த minus 2 வந்து இன்சைடு வந்துச்சுன்னா நமக்கு plus 2 plus 2 நம்ம தனித்தனியா plus 1 இது மாதிரி எழுதிக்கலாமா? ஓகே. plus z² minus 2z plus 1 equal to 0. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. இந்த minus 2 ஈக்குவேஷன் இன்சைடு வந்துச்சுன்னா plus 2. அந்த பிளஸ் 2 இங்க ஒரு பிளஸ் 1 இங்க ஒரு பிளஸ் 1 இப்படி மாதிரி எழுதியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நமக்கு என்ன ஃபார்முலா இருக்காங்க? x minus 1 whole square plus z minus 1 whole square equal to 0 ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. இது மாதிரி ஸ்கொயர் வந்துச்சுன்னா அப்ப நமக்கு x க்கு என்ன வேல்யூ? சோ நமக்கு x is equal to 1. சோ அப்ப நம்மளுக்கு இங்க பாருங்க z க்கு என்ன வேல்யூ? z is equal to 1. ஓகே. இப்போ எடுத்து நம்ம இந்த இடத்துல புட் பண்ணிடலாம். நமக்கு क्वेश्चन பாத்தீங்கன்னா x cube plus z cube தான். சோ நமக்கு 1 cubeனா 1 தான் plus z cubeனா 1 cubeனாலும் 1 தான். 1 plus 1 2 வருவாங்க. ஆப்ஷன் B is our answer. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட். இப்போ நெக்ஸ்ட் இந்த சம்ம குயிக்கா நம்ம பார்த்தோனே எப்படி சால்வ் பண்றதுன்னா, ஓகே. இப்போ நம்ம பார்க்குறோம் क्वेश्चनல இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடுல y இல்லவே இல்ல. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா y வந்து டைரக்டா y is equal to 0 புட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. எப்பயுமே 2 வெளிய இருக்கணும். பிராக்கெட் குள்ள இது மாதிரி x plus z இருந்துச்சுன்னா என்ன ஸ்டெப்னா, சோ இது டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². சோ அப்ப நம்மளுடைய x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? இங்க உள்ள இருக்க x. சோ இதோட வேல்யூ என்ன? x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்க என்ன 1. ஓகே. இங்க x² ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன 1. சோ 1 டிவைடட் பை 1 நமக்கு 1 தான். நெக்ஸ்ட் z. சோ இங்க z ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன இருக்காங்க? 1. சோ இந்த இடத்துல z² இருக்கிறது கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கும்? அதுவும் 1 தான். சோ 1 டிவைடட் பை 1 1. இப்போ டைரக்டா இங்க வேல்யூ புட் பண்ணிடலாம். சோ நமக்கு 1 கியூப்னா 1 தான். z அகைன் z க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணாலும் 1 கியூப்னாலும் 1 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணா இந்த மெத்தட் தான் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். இது மாதிரி டைப்ல இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நமக்கு if x² plus y² plus z² plus 2 equal to 2 times y minus x. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு இங்க பாருங்க. இந்த இடத்துல y x இருக்காங்க. z ன்னு ஒரு வேரியபிளே இல்ல. அப்போ நம்ம z க்கு இங்க 0 புட் பண்ணிரலாமா? ஓகே. z க்கு வந்து 0. ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு 2 வந்து கரெக்டா வெளிய இருக்கு. சோ அந்த ஃபார்மட்ல இருக்கனால அப்ப நமக்கு y ஓட வேல்யூ என்னவா இருப்பாங்க? இங்க y ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. y² ஓட கோஎஃபிஷியன்ட் 1 தான். சோ அப்ப 1 டிவைடட் பை 1 நமக்கு 1. நெக்ஸ்ட் x. இந்த இடத்துல x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னவா இருக்காங்க? -1 இருக்காங்க. சோ அப்ப -1. இங்க x² ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. சோ அப்ப நம்மளுக்கு -1 தான் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். சோ நமக்கு y க்கு வந்து 1. சோ அப்ப இந்த இடத்துல 1 கியூப் பிளஸ் x க்கு வந்து -1 ஹோல் கியூப். -1 கியூப் பண்ணா பவர் வந்து ஆர்டர்னால மைனஸ் வந்து ரிட்டைன் ஆயிடுமா? சோ அப்ப -1. சோ +1 ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 0 வருவாங்க. ஆப்ஷன் D is our answer. Next sum. If a² plus b² plus c² equal to ab plus bc plus ca. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. நமக்கு 3 வேரியபிள்ஸ் இருக்காங்க. ஓகே. ஒரே ஒரு ஈக்குவேஷன் இருக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் நாட் ஈக்குவல். ஆனா இந்த இடத்துல நாம எதுக்குமே 0 புட் பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நாம இதுக்கு வேற வேல்யூஸ் தான் புட் பண்ணணும். சோ நம்மளுக்கு 0 நெக்ஸ்ட் வேல்யூ 1 2 அது மாதிரி வேல்யூ புட் பண்ணி பார்க்கலாமா? இப்ப a க்கு வந்து 1 சப்ஸ்டிட் பண்ண போறோம். சேம் அதேதான். இங்க b க்கு 1 c க்கு 1. ஓகே. இப்ப a க்கு 1 நீங்க என்ன வேல்யூ போட்டாலுமே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருப்பாங்க. ஓகேவா? இப்ப நமக்கு a க்கு 1 போட்டா சோ a² 1. So b² 1 plus c² 1, ab 1 into 1 1, bc 1 into 1 1, ca 1 into 1 1. So அப்ப நம்மளுக்கு 3 is equal to 3. அப்ப நம்ம எடுத்த வேல்யூஸ்லாம் கரெக்டா? ஃப்ரெண்ட்ஸ் இங்க நீங்க a க்கு என்ன வேல்யூ புட் பண்ணாலுமே நீங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருப்பாங்க. சோ அப்ப இது மாதிரி சம்ஸ்லாம் நீங்க இந்த ஃபார்மட்ல இருந்துச்சுனாவே நீங்க டைரக்டா இதெல்லாம் ஈக்குவல்னு அர்த்தம். சோ அப்ப இங்க பாருங்க. அப்ப நம்மளுக்கு டைரக்டா இது 11a⁴ 13a⁴ தான். 15a⁴ தான். ஓகே. அது மாதிரி வச்சு நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்ப ஆன்சர் பாருங்க. சோ அப்ப 11. 11 plus 13 24. 24 plus 15
39. 39. So straight away நம்ம ஏதோ ஒரு a power 4 வச்சுக்கலாமா? Divided by. So இது பாருங்க a square a power 4 தான். அப்ப 16. 16 plus 19, 35. 35 plus 17, 52. a power 4. So இந்த a power 4, a power 4 cancel ஆயிடுவாங்க. Friends, இது 13th table cancel பண்ணா 3 divided by 4. Option B is our answer. Next sum. If x square plus y square plus z square. Friends, இதுவும் போன சம் மாதிரி தான். அப்ப நமக்கு இது எல்லாமே ஈக்குவலா. சோ அப்ப பாருங்க x is equal to y is equal to z is equal to 1 தான். ஓகே, அப்ப நம்மளுக்கு இங்க பாருங்க 4 plus 2 6. 6 minus 3 3 divided by 2 தான். ஓகே, சோ அப்ப நம்மளுக்கு 3 by 2 தான் வருவாங்க. ஆப்ஷன் B is our answer. Next sum. If px plus qy equal to 1 and qx plus py equal to 2pq by p square plus q square, then find x square plus y square into p square plus q square. Friends, மொத்தம் நம்மளுக்கு 4 வேரியபிள்ஸ் இருக்காங்க, 2 ஈக்குவேஷன் தான் இருக்காங்க. ஓகேவா? சோ இங்க எங்கேயும் ஸ்கொயர்லாம் இல்லவே இல்லை. அப்ப நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு 2 டேர்ம் 0 ஆக்கிடலாமா? நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 4 minus 2 வந்து 2. சோ அப்ப நம்மளுக்கு 2 டேர்ம்ஸ் வந்து நம்ம 0 ஆக்கிக்கலாம். ஓகேவா? சோ இங்க பாருங்க. சோ இந்த இடத்துல நம்ம q is equal to 0 பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி y க்கும் 0 போட்டுக்கலாம். p is equal to 1, அதே மாதிரி x is equal to 1. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாமா? பாருங்க, p க்கு 1, x க்கு 1. சோ அப்ப இந்த டேர்ம் வந்து 1, இந்த டேர்ம் 0. சோ 1 equal to 1. அப்ப நம்ம எடுத்த வேல்யூ வந்து கரெக்ட். சோ அதே மாதிரி இந்த இடத்துல q வந்து 0. அப்ப இந்த டேர்ம் 0, y யும் 0. அப்ப இந்த டேர்ம் 0. சோ இங்க பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு. இப்ப நமக்கு q இருக்காங்க. q வந்து 0. சோ நியூமரேட்டர்ல 0. நமக்கு ரூல் என்ன? டினாமினேட்டர்ல 0 வரக்கூடாது. இந்த இடத்துல q 0 ஆயிடுச்சுனாலும் p க்கு 1 இருக்காங்க. சோ அப்ப 0 by 1 நமக்கு வந்து 0 தான். அப்ப நாட் டிஃபைன்லாம் ஆகல. நம்ம இந்த வேல்யூ எடுத்தது கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ், அப்ப ஸ்ட்ரைட் அவே நம்ம கொஸ்டின்ல புட் பண்ணிடலாம். இங்க எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன? 1 ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயரோட வேல்யூ 0 இன்டு p ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயரோட வேல்யூ 0. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுக்கு 1 இன்டு 1. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 1 வருவாங்க. ஆப்ஷன் B is our answer. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.